ரே ஆப்டிக்ஸோட லெக்சர் 3ல நம்ம இருக்கோம். டாபிக்கோட பேரு இமேஜ் ஃபார்மேஷன். இது ஆல்ரெடி உனக்கு பழக்கப்பட்ட புரிஞ்ச டாபிக் தான். நான் எதுவும் புதுசா சொல்லல, ரிவைஸ் தான் பண்ண போறேன். முதல்ல கான்கேவ் பேசுறேன். கான்கேவ்ல மொத்தமா 6 கேஸ் இருக்கும். 6 கேஸையும் நான் ஒரே டயக்ராம்ல காமிக்கவா? இங்க பாருங்களேன். இது ஒரு கான்கேவ் மிரர். கான்கேவ் மிரர். கான்கேவ் மிரரோட ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவா நெகட்டிவான்னு டக்குன்னு சொல்லுங்க. நெகட்டிவ். கான்கேவ் மிரரோட ஃபோக்கல் லென்த் நெகட்டிவ். கரெக்டா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இந்த இடத்துல இருக்கு. சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இந்த இடம் இன்ஃபினிட்டின்னு வச்சுக்கலாமா? இது அட் ஃபோக்கஸ் எஃப்னு வச்சுக்கலாமா? ஓகே. ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டில இருந்தா இமேஜ் அட் ஃபோக்கஸ்ல இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும். இன்வெர்டட் ரியல், ரியல் அண்ட் இன்வெர்டட் ஹைலி டிமினிஷ்டு பாயிண்ட் சைஸா தான் இருக்கும். நேச்சர் ரியல் அண்ட் இன்வெர்டட்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்ப ரெட் கலர்ல போட்டிருக்கோம் இல்லையா ஆப்ஜெக்ட், இமேஜ் ரெட் கலர்ல இருக்கு இல்லையா, கரெக்டா அட் ஃபோக்கஸ்ல. இதான் ஃபோக்கஸ்னா அட் ஃபோக்கஸ்ல கரெக்டா இருக்கும். இந்த இடம் தான் ஃபோக்கஸ். ரைட், இது ஒன்னு ரியல் அண்ட் இன்வெர்டட். அதுக்கப்புறமா மேக்னிஃபிகேஷனோட வேல்யூ என்னவா இருக்குங்க? மேக்னிஃபிகேஷன் 1 விட ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். மேக்னிஃபிகேஷன் ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் நேத்தே கத்து கொடுத்தேன். ஹைட் ஆஃப் த இமேஜ் ரொம்ப பாயிண்ட் சைஸ் 0 பாயிண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன்னும் கொஞ்சம், இப்போ இது 1ன்னா இது 100ன்னு வச்சுக்கோங்களேன், இது 1ன்னா இது ஒரு 100ன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்? 0 பாயிண்ட்ல போயிடும்ல. அப்ப மேக்னிஃபிகேஷன் ஷியரா நெகட்டிவ். ஏன் சார் மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவ்? ரியல் அண்ட் இன்வெர்டட் எப்பெல்லாம் நீங்க ரியல் அண்ட் இன்வெர்டட் பாக்குறீங்களோ, கான்கேவ் பாக்குறீங்களோ, மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவ். கத்துக்கிட்டீங்களா? இது ஆப்ஜெக்ட், இந்த இடம் இமேஜ் 1 1 போட்டுருங்க. செகண்ட், ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் இன்ஃபினிட்டி அண்ட் சி. ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் இன்ஃபினிட்டி அண்ட் சி. இமேஜ் எங்க வந்திருக்குன்னா பிட்வீன் சி அண்ட் எஃப், கொஞ்சம் பெருசா வந்திருக்கும். ஏற்கனவே எஃப்ல இருந்தது இல்ல, அதை விட அதிகமா இருக்கும். என்ன, இங்க மேக்னிஃபிகேஷன் 1 விட கம்மியா இருக்கும். இங்க மேக்னிஃபிகேஷன் 1 விட ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஃபர்ஸ்ட் கேஸ்ல மேக்னிஃபிகேஷன் ஹைலி டிமினிஷ்ட், 1 விட ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இது 1 விட கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். இதுவும் மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவ் தான். 5 கேஸுக்கு மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவ் தான். ஏன்னா ரியல் அண்ட் இன்வெர்டட். நிறைய டயக்ராமா போட்டு காமிக்கல. ஆப்ஜெக்ட் எங்க இருக்கும், இமேஜ் எங்க இருக்கும், மேக்னிஃபிகேஷன் எப்படி இருக்கும், பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் சி. இது தேர்ட் கேஸ், இது செகண்ட் கேஸ். அப்ப இமேஜும் அட் சி, இது செகண்ட் இமேஜ், இது தேர்ட். ரைட்டா? அட் சி மேக்னிஃபிகேஷன் கரெக்டா ஈக்குவல் டு 1. ஏன்னா அட் சி ஹைட் ஆஃப் த இமேஜ் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் சேமா இருக்கிறதுனால மேக்னிடியூட் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் ஈக்குவல் டு 1 இருக்கும். வழக்கம் போல ரியல் தான், வழக்கம் போல இன்வெர்டட் தான், நெகட்டிவ் தான். கத்துக்கிட்டீங்களா? ஃபோர்த் பொசிஷன், ஆப்ஜெக்ட் எங்க சார் பிளேஸ் பண்றது? பிளேஸ் நம்பர் 4, ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்டு பிட்வீன் சி அண்ட் எஃப். ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்டு பிட்வீன் சி அண்ட் எஃப். இமேஜ் சிக்கு பின்னாடி வந்துருப்பா, பிட்வீன் சி அண்ட் இன்ஃபினிட்டி. என்ன, இங்க மேக்னிஃபிகேஷன் 1 விட கொஞ்சம் பெருசாயிடும். தெரியுதா உங்களுக்கு? ஆப்ஜெக்ட் உள்ள போகுது, இமேஜ் வெளியில வருது. ஆப்ஜெக்ட் உள்ள போக போக இமேஜ் வெளியில வந்துகிட்டு இருக்கு. இமேஜ் வெளியில வரும் பொழுது அதோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கிறது கவனிக்கிறியா? 1 பாயிண்ட் சைஸ், 2 இன்னும் கொஞ்சம் பெருசாச்சு, 3 கரெக்டா ஈக்குவல் சைஸுக்கு வந்தது, 4 அதை விட அதிகமா இருக்கு. மேக்னிஃபிகேஷன் ஷியரா நெகட்டிவ். ஏன் சார்? ரியல் அண்ட் இன்வெர்டட். நேச்சர் சொல்லிட்டேன், ரியல் அண்ட் இன்வெர்டட். மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவ். மேக்னிடியூட் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் கிரேட்டர் தென் 1 விட அதிகமா இருக்கு. -1.5 -2 இந்த மாதிரி இருக்கும். அடுத்த பொசிஷன் எங்க சார் பிளேஸ் பண்ண போறோம்? ஒரே நிமிஷம். அடுத்த பொசிஷன் அட் எஃப்ல ஆப்ஜெக்ட் வைக்கிறோம். ஆப்ஜெக்ட் அட் எஃப்னா இமேஜ் இன்ஃபினிட்டி, மேக்னிஃபிகேஷன் 1 விட ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். தெரியுதா? ஆப்ஜெக்ட் உள்ள போக போக இமேஜ் வெளில வந்துட்டு இருக்கும். கவனிங்க, இந்த 5 கேஸ்லயுமே மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவ் தான். 5 கேஸுக்குமே மேக்னிஃபிகேஷன் ரியல் அண்ட் இன்வெர்டட் தான். ரியல் அண்ட் இன்வெர்டட். கத்துக்கிட்டீங்களா? இதே ரே டயக்ராமா போட்டுக்காம டைம் ஆகும். அதனாலதான் டைரக்டா ஆப்ஜெக்ட் எங்க இருக்கும், இமேஜ் எங்க இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஃபைனல் கேஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். போலுக்கும்
எஃப்க்கு நடுவில் ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்றேன். ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் எஃப் அண்ட் பி. ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் எஃப் அண்ட் பி. சிக்ஸ்த் கேஸ். ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் எஃப் அண்ட் பின்றதுனால இமேஜ் பிஹைண்ட் த மிரர், மிரருக்கு உள்ளார தெரியும், பெருசா தெரியும். அதனால தான் மேக்னிடியூட் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் ஒன்னை விட அதிகமா இருக்கும். ஹைட் ஆஃப் த இமேஜும் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்டும் above the principal axis, so both are positive. அதனால மேக்னிஃபிகேஷனும் பாசிட்டிவ். இப்ப m பிளஸ் 1.5 என்னடா மிரரு சார்? வெர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு. ஏன் வெர்ச்சுவல் அண்ட் எரெக்ட்னு சொல்றீங்க? பாசிட்டிவ் சார். என்ன மிரரு? பிளஸ் மோர் தென் ஒன்னா இருக்கிறதுனால கண்டிப்பா கான்கேவ் மிரரோட சிக்ஸ்த் கேஸ்ன்னு புரிஞ்சுக்கணும். சூப்பரா இருந்துச்சா? ரைட், ஒரே நிமிஷம். அபி, சார்மிகா, வேற யாரும் புதுசா வந்தீங்க? ஓகே, குட் ஈவினிங் உங்களுக்குமே. குட் ஈவினிங் சார். ஓகே, ஸோ மேக்னிஃபிகேஷன் மோர் தென் ஒன்னு பாசிட்டிவா இருக்கு. பாசிட்டிவா பார்த்ததும் வெர்ச்சுவல் அண்ட் டைரக்ட்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா ஒன்னை விட அதிகமா இருக்கிறதுனால கான்கேவ் மிரரோட ஃபைனல் கேஸ் கத்துக்கிட்டீங்களா? ரைட், இதுக்கு ரே டயக்ராம் நான் சென்ட் பண்றேன், ஒரு டைம் டிரா பண்ணி பார்த்துக்கோ. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப அவசியம்லாம் இல்லை, பார்த்தா கண்டுபிடிக்க தெரியணும். பிளஸ் இருந்தா என்னவா இருக்கும், மைனஸா இருந்தா என்னவா இருக்கும். இன்னொரு விஷயம் தெரியுமா? மைனஸ்னா ஆப்ஷனே இல்லை, ஒரே ஆப்ஷன் தான், கான்கேவ் மிரர் தான், ரியல் அண்ட் இன்வெர்டட் தான். ரைட்டா? கான்கேவ் மிரர், ரியல் அண்ட் இன்வெர்டட். மைனஸை பார்த்துட்டீங்கனாலே, பிளஸ்ஸை பார்த்துட்டாதான் நீயா ஒரு கேள்வி கேட்டுக்கணும். உன்னை விட கம்மியா இருக்கா, உன்னை விட அதிகமா இருக்கா. பிளஸ் பார்த்துட்டீங்கன்னா ஷியரா வெர்ச்சுவல் அண்ட் டைரக்ட் தான். உன்னை விட கம்மியா இருந்தா கான்வெக்ஸ் மிரர், உன்னை விட அதிகமா இருந்தா கான்கேவ் மிரரோட ஃபைனல் கேஸ், ஸ்பெஷல் கேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட் சார், புரிஞ்சிருச்சு. அங்க இந்த கான்வெக்ஸ் மிரரோட ஃபார்மேஷன் சொல்லி கொடுங்களேன். கான்வெக்ஸ் மிரர் பாவம்பா, ரெண்டு கேஸ் தான். நேத்துல நம்ம பேசுறோம், பெரும்பாலும் இந்த டாபிக்ல கான்கேவ் தான் ஹீரோவா நமக்கு தெரியுறாரு, கான்வெக்ஸ் செகண்ட் ஹீரோவா தான் தெரியுது. பார்த்துட்டே வாங்களேன். இன்சைட்ல ஒபாக் போர்ஷனும் அவுட் சைட்ல ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸும் இருந்ததுன்னா இந்த மிரரோட பேரு கான்வெக்ஸ். தெரிஞ்சு போச்சா? ஆப்ஜெக்ட் கொண்டு போயிட்டு கரெக்டா இன்ஃபினிட்டியில வைக்கிறேன். ஆப்ஜெக்ட் பிளேஸ் இன்ஃபினிட்டி, இமேஜ் ஷியரா அட் எஃப். பாருங்க, ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி, ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில இருந்ததுன்னா இமேஜ் அட் எஃப்ல இருக்கும், இமேஜ் அட் எஃப்ல இருக்கும். ஆனா இமேஜ் பாருங்களேன், அதை விட கம்மியா தான் இருக்கும், சைஸ் கம்மியா தான் இருக்கும். ஒரே நிமிஷம், இந்த கலரே சரி, ஒரு நிமிஷம். ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி, இமேஜ் அட் எஃப். பதில் சொல்லுங்க. மேக்னிஃபிகேஷன் ஷியரா பாசிட்டிவ் சார். ஏம்பா பாசிட்டிவ்? ஹைட் ஆஃப் த இமேஜ் above the principal axis, height of the object above the principal axis. Magnification height of the image by height of the object. மேல பாசிட்டிவ், கீழே பாசிட்டிவ், அதனால பாசிட்டிவ். மேக்னிஃபிகேஷன் ஷியரா ஒன்னை விட கம்மியா இருக்கும். ஏன்னா ஹைட் ஆஃப் த இமேஜ் சின்னதா இருக்கு ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்டை விட, அதனால லெஸ் தென் ஒன்னா இருக்கும். நீ நம்பலன்னா ஹைட் ஆஃப் த இமேஜ் 2 சென்டிமீட்டர், ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் 4 சென்டிமீட்டர், ஆன்சர் 1/2, 0.5, லெஸ் தென் 1. இது கேஸ் நம்பர் 1. ஆப்ஜெக்ட் எங்க இருக்கோ இமேஜ் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். செகண்ட் கேஸ் செம்ம ஜாலி. ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்டு பிட்வீன் இன்ஃபினிட்டி அண்ட் பி. எங்க வேணாலும் வச்சுக்கோ, உன் விருப்பம் தான். ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்டு பிட்வீன் இன்ஃபினிட்டி அண்ட் பி. ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்டு பிட்வீன் இன்ஃபினிட்டி அண்ட் பி. இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும்னா பிட்வீன் பி அண்ட் எஃப். இது செகண்ட் பொசிஷன், இது செகண்ட் பொசிஷன். ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்டு பிட்வீன் இன்ஃபினிட்டி அண்ட் பி, இமேஜ் பிட்வீன் பி அண்ட் எஃப். சரி, இதோட நேச்சர்லாம் சொல்லுங்க. மேக்னிஃபிகேஷன் ஷியரா பாசிட்டிவ், height of the image above the principal axis, height of the object above the principal axis, அதனால மேக்னிஃபிகேஷன் பாசிட்டிவ். மேக்னிடியூட் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் ஒன்னை விட கம்மியா இருக்கும், 0.5, 0.6, 0.7 அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். நேச்சர் சார் வெர்ச்சுவல் அண்ட் டைரக்ட். ஏன்னா பாசிட்டிவ், வெர்ச்சுவல் அண்ட் டைரக்ட், என்னால அதை தொட முடியாது, கிட்ட நின்று பார்க்க முடியாது. appear to meet, reflected rays are not exist, reflected rays are doesn't exist, it is appear to meet. ஒருவேளை போய் மீட் பண்ணியிருந்தா இந்த ரே இப்படி போயிருக்கும், பட் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். இட் இஸ் appear to meet. அங்க போய் ஒருவேளை போயிருந்தால் அங்கதான் போயிருக்கும், அதுதான் வெர்ச்சுவல்னு அர்த்தம்.
இப்போ மிரருக்கு முன்னாடி நீங்க நிக்கிறீங்கல்ல, உள்ள நீ என்னெல்லாம் செட்டப் பண்றியோ அது உள்ளார அது அப்படியே பண்ணும். பட் அதை ஒண்ணுமே உங்களால பண்ண முடியாது, தொட்டு பார்க்க முடியாது. வர்ச்சுவல்னா தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு, மாய பிம்பம்னு அர்த்தம், மாயைன்னு அர்த்தம். இந்த பேய் படத்துல எல்லாம் அந்த வார்த்தைகள் அதிகமா பயன்படுத்துவாங்க. அதை நம்மளால பார்க்க முடியும், பக்கத்துல போயிட்டு அதை தொடலாம் முடியாது, உணர முடியாது. அங்கிருந்து வர்ச்சுவல் எப்படி இருக்குன்னு உன்னால புரிஞ்சிக்க முடியுது இல்ல, ரைட்டா? இது கான்வெக்ஸ் மிரரோட இமேஜ் ஃபார்மேஷன், ரைட்? ஃபைனலா அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டு நான் ரீஃப்ராக்ஷன் போறேன். எம்மோட வேல்யூ பிளஸ் 0.5, எம்மோட வேல்யூ மைனஸ் 0.5, எம்மோட வேல்யூ பிளஸ் 1.5, எம்மோட வேல்யூ மைனஸ் 1.5. கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும், இதோட நேச்சர் மட்டும் வேணும். ரைட். செகண்ட் क्वेश्चनோட மிரர் மட்டும் வேணும். ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் சார். நான் கேட்டது மிரர் மட்டும் கேட்டேன். கான்கேவ் மிரர் சார். கான்கேவ் மிரர். தேர்ட் क्वेश्चनோட மிரர் மட்டும் வேணும். கான்கேவ் மிரர். கான்கேவ் மிரர். ஃபோர்த்தோட நேச்சர் வேணும். ஃபோர்த் ஒன்னோட ரியல் அண்ட் இன்வெர்ட்டட். ரியல் அண்ட் இன்வெர்ட்டட். ரியல் அண்ட் இன்வெர்ட்டட். ரைட்டா? அவ்வளவுதான். ஸோ நல்லா கத்துக்கிட்டீங்களா? இது உங்களுக்கு பெருசா ஹெல்ப் பண்ணும். எப்பெல்லாம் கான்கேவ் மிரர்னு படிக்கிறீங்களோ, எல்லாரும் காதுல வாங்க, எப்பெல்லாம் கான்கேவ் மிரர்னு படிக்கிறீங்களோ அது அப்படியே கான்வெக்ஸ் லென்ஸுக்கு ஆன்சரா இருக்கும். கான்கேவ் மிரர் ஈக்குவல் டு கான்வெக்ஸ் லென்ஸ். கான்வெக்ஸ் மிரர் ஈக்குவல் டு கான்கேவ் லென்ஸ். அங்க வரும்போது இதை நான் திரும்ப இன்னொரு டைம் சொல்லி தருவேன். இப்ப மிரருக்கு படிச்சதெல்லாம் திரும்ப நீங்க லென்ஸுக்கு படிப்பீங்க, அப்படியே உல்டா. மிரர்ல கான்கேவ்னா அந்த ஆன்சர் அப்படியே யாருக்கு மேட்ச் ஆகும்? லென்ஸ்ல கான்வெக்ஸுக்கு மேட்ச் ஆகும். ரைட்டா? ஸோ இப்போ குழப்பிக்காது. இப்போதைக்கு நீங்க எல்லாரும் மிரர்ல ரொம்ப தெளிவா இருக்கீங்க. கிளியர் தானே? ஓகே, ரைட். ஒரு நிமிஷம். அடுத்த டாபிக் போயிடலாமா? இந்த வாரம் சண்டே ஈவினிங் 4 o'clock நீங்க ஒரு டெஸ்ட் எழுத போறீங்க. ஜஸ்ட் வெறும் 20 கொஷின்ஸ் மட்டும்தான். மிரர் ஃபுல்லா இருக்கும், பிளேன் மிரர் ஃபுல்லா இருக்கும். ரீஃப்ராக்ஷன்ல நான் என்ன டீச் பண்றேனோ அது வரைக்கும் இருக்கும். ரைட்டா? ஸோ டெஸ்ட் நம்பர் 1 ரொம்ப நல்லா எழுதணும். நீங்க எழுதுனதும் டீடைல்டு சொல்யூஷன்ஸ், டவுட் செஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால டே 1ல இருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க. நமக்கு தான் இன்னும் ஒரு வருஷம் ஃபுல்லா இருக்கு அப்படிலாம் யோசனை இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தானே வேலை செய்யறோம்ல. அதனால சண்டே அன்னைக்கு 4 o'clock, 4 to உன் கம்ஃபர்ட் டைம் எழுதிக்கும், 4 to 8 வரைக்கும் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். ஏதாவது ஒரு ½ an hour அதை எழுதி சப்மிட் பண்ணிட்டா ரிசல்ட் 8-10க்கு போட்டு விட்டுலாம். ரைட்டா? ஹானஸ்டா எழுதணும், ட்ரை பண்ணு. மார்க் கம்மியானா பரவாயில்ல, திரும்ப எழுதிக்கலாம், திரும்ப கற்றுக்கலாம். ஸோ அதனால அதில் ஏமாத்துறதோ, பொய் சொல்கிறதோ, பக்கத்தில் இன்னொரு மொபைல் வச்சுக்கிறதோ, இது எல்லாமே தப்பு. அது நீ செய்ய மாட்டேன்னு தெரியும், இருந்தாலும் முன்னாடி சொல்ல வேண்டியதுன்றதுக்காக சொல்லிட்டேன் நான். ஓகேப்பா, அடுத்தது ரீஃப்ராக்ஷன். இந்த டாபிக் பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரீஃப்ராக்ஷன். ரைட். The bending phenomenon of light. The bending phenomenon of light. ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் ஒரு கிளாஸ் டம்ளர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிளாஸ் டம்ளர், இது ஃபுல்லாக அப்படியே வாட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டியா? குடிச்சிடாத, எடுத்துக்கோ. ஒரு பென்சிலை டிப் பண்ணி பார்த்தீங்கன்னா பென்சில் இது வரைக்கும் தான் உங்களுக்கு நேரா தெரியுற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் லேசா அப்படி பெண்ட் ஆகி தெரியும். பென்சில் இது வரைக்கும் தான் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், அதுக்கப்புறம் லேசா இந்த மாதிரி பெண்ட் ஆகி தெரியும். The bending phenomenon of light. The light ray from one medium into another. Travel from one medium into another. லைட்டு ஒரு மீடியத்திலிருந்து இன்னொரு மீடியம் போச்சுன்னா லைட்டு பெண்ட் ஆகக்கூடிய இந்த பினமினானோட பேரு தான் ரீஃப்ராக்ஷன். தமிழ்ல ஒளி விலகல்னு அர்த்தம், விலகி போறதுன்னு அர்த்தம், பெண்ட் ஆகி போறதுன்னு அர்த்தம். What is refraction கேட்டா தெரியுதா உனக்கு? The bending phenomenon of light. When light rays travels from one medium into another medium. கத்துக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்த அரை மணி நேரத்துக்கு யார் தெரியுமா ஹீரோ? இவன் தான் ஹீரோ. இவனோட பேரு மியூ. சில புக்ல என் யூஸ் பண்ணுவாங்க, உன் விருப்பம், நீ மியூ யூஸ் பண்ணிக்கோ, என் யூஸ் பண்ணிக்கோ. மியூ கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மியூக்கு என்ன சார் பேர் வைக்கலாம்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். எங்க புரியலனாலும் சார் என்ன கூப்பிட்டு இன்னொரு டைம் சொல்லி கொடுங்கன்னு கேட்டு சொல்லி கொடுத்தாரு.
இண்டெக்ஸ்னா நம்பர்னு அர்த்தம்ல, நம்பர். இப்ப இந்த மியூ வந்து ஒரு நம்பரா வரப்போகுது. அந்த நம்பர் 1 இருக்கலாம், அந்த நம்பர் 4/3 இருக்கலாம், அந்த நம்பர் 3/2 இருக்கலாம், அந்தந்த மீடியத்தை பொறுத்தது. அப்ப ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1. படிங்க என் கூட எல்லாரும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர். நான் இன்னும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா என்னன்னு சொல்லல. அது ஒரு நம்பர். ஒரு மீடியத்துக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. எப்படி ஒரு பிளேயருக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ஒரு மீடியத்துக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்ப ஏர் மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன? 1. என்ன அர்த்தம்? லைட் பெண்டே ஆகாது. ஏர்ல இருந்து ஏர் போனா பெண்டே ஆகாது, அதனால 1. வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 4/3 இல்லைன்னா 1.33. இது மறக்கவே கூடாது, ஏன்னா இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 4/3 இல்லைன்னா 1.33. கிளாஸோடது 3/2 இல்லைன்னா 1.5. கிளாஸோடது 1.5. இந்த 3 நம்பர் எப்பவுமே உங்களுக்கு தெரியணும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ. ரைட்டா? இதுல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கும், அப்படியே கத்துக்கிட்டே வாங்களேன். இந்த இடம் ஏர் மீடியம். இது மேபி வாட்டரா இருக்கலாம், கிளாஸா இருக்கலாம். அதனால நான் பொதுவா ஒரு பேர் வச்சுக்கிறேன், டென்சர் மீடியம்னு எடுத்துக்கிறேன். டென்சர். டிராஃபிக்ல இப்போ நீங்க ஓப்பன் கிரவுண்ட்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, ரேரர். டிராஃபிக்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, டென்சர். அப்ப லைட்டு ரேரர் மீடியத்துல இருந்து டென்சர் மீடியம் போனா என்ன ஆகும்? ரைட்டா? உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். எப்பவுமே இந்த லெசன்ல ஆங்கிள் டேக்கன் ஃப்ரம் நார்மல் லைன். அப்ப இதுதான் இன்சிடென்ட் ரே. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ. பட்டு லைட்டு ஆக்சுவலா நேரா தான் போயிருக்கணும், இன்னொரு மீடியத்துக்கு வர்றதுனால லேசா பெண்ட் ஆகும். the bending phenomenon of light, இதுக்கு பேர் தான் ரீஃப்ராக்ஷன். அப்போ இந்த ரீஃப்ராக்ஷனோட ஆங்கிள் R ன்னு எடுத்துக்கணும். அப்ப ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I, ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் R. ஏர் மீடியத்தோடது, ரேரர் மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1. லைட்டு எங்க இருந்து டிராவல் ஆகுதோ அதுதான் μ1. இன்னைக்கு சொல்றதுதான், மறந்துடாது. லைட்டு எந்த மீடியத்துல இருந்து தன்னோட பைக் எடுத்துக்கிட்டு கிளம்புதோ அந்த மீடியம் தான் μ1. எங்க ரிசீவ் ஆகுதோ, எங்க ரீச் ஆகுதோ அது μ2. ஒருவேளை கீழே இருந்து லைட் டென்சர்ல இருந்து கிளம்புதுன்னா டென்சர் தான் μ1, ரேரர் தான் μ2. கத்துக்கிட்டியா? குழப்பிக்க கூடாது. ரைட்டா? ஸோ μ1 I இது R. அதுக்கு முன்னாடி 10th நீங்க படிச்சது தான் ஸ்னெல்ஸ் லா. இன்னும் அழகா சொல்லி தரப்பாரு. ஸ்னெல்ஸ் லா என்ன சார் சொல்லுது? மியூ சைன் தீட்டா எப்பவுமே கான்ஸ்டன்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. மியூ சைன் தீட்டா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். மியூ சைன் தீட்டா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். எப்படி சார் எழுதணும்? இந்த எழுதுற வித்தையை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்களேன். கூடுமான வரைக்கும் யாருக்காவது கத்து கொடுத்துக்கிட்டே இருங்க பிசிக்ஸ். மியூ சைன் தீட்டா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா என்ன சார் அர்த்தம்? ஏர் மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன? μ1. அதோட ஆங்கிள் என்ன? சைன் I. இந்த மீடியத்தோடது μ2, அந்த ஆங்கிள் சைன் R. இப்படிதான் ஈக்குவேஷன் எழுத பழகணும். நீங்க எழுத கத்துக்கிட்டீங்களா? அந்த மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அந்த மீடியத்தோட ஆங்கிள், எந்த மீடியத்துக்கு போய் சேருதோ அந்த மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அந்த மீடியத்தோட ஆங்கிள். யார் வேணும் எனக்கு? μ2 தான் வேணும். அப்ப μ2/μ1 ஈக்குவல் டு சைன் I பை சைன் R. உங்களால உணர முடியுதா? μ2 இங்க இருக்கு, μ1 டினாமினேட்டர் வந்துருச்சு, சைன் R அந்த பக்கம் போனா டினாமினேட்டர் போயிடுச்சு. இதுதான் ஸ்னெல்ஸ் லா இல்லையா? படிச்சிருப்பீங்க நீங்க. μ2/μ1 ஈக்குவல் டு சைன் I பை சைன் R. இப்போ கொஞ்சம் அட்டென்டிவ் ஆறேன். ஷார்ப்பர். இதை எப்படி சார் படிக்கணும்? μ2/μ1 எப்படி படிக்கணும்? லைட் எந்த மீடியத்துக்கு போகுதோ அந்த மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் எனக்கு வேணும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு எந்த மீடியத்திலிருந்து லைட் ஸ்டார்ட் ஆகுதோ அதை கீழே எழுதணும். அப்ப μ2/μ1 எப்படி படிக்கணும்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் மீடியம். குழப்பிக்காத, திரும்ப இன்னொரு டைம் சொல்லி தரேன். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் மீடியம். இனிமேல் இது μ2/μ1 இருக்காது, இந்த மாதிரி இருக்கும். இங்க 2 இருக்கும், இங்க 1 இருக்கும். இதுக்கு என்ன மீனிங்?
ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் மீடியம். இதை பார்த்த உடனே என்ன புரிஞ்சுக்கிறீங்க? லைட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்டுக்கு போகுதுன்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ ஒரு சின்ன கேம் ப்ளே பண்ணலாமா? இங்க பதில் சொல்லுங்க. லைட் எங்க இருந்து எங்க டிராவல் ஆகுது? ஜில இருந்து ஏ சார். பதில் சொல்லு சார். ஜி டு ஏ. A to G sir. ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் சவுண்ட் சரியா கேட்க மாட்டேங்குதுல. இப்ப பேசுங்க. A to G sir. A to G னா A to B மாதிரி A to G னா என்னமா? எங்க இருந்து எங்க போகுது? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் டு ஃபர்ஸ்ட் மீடியம். நான் அப்படி கேட்கலமா, லைட் எந்த மீடியத்துல இருந்து எந்த மீடியத்துக்கு போகுதுன்னு சொல்றேன். ஏன்னா யாரு ஜின்னா கிளாஸ். இப்ப சொல்லுங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் டு ஏர் சார். வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் சார். இது புரிஞ்சிருச்சுமா? லைட் எங்க இருந்து எங்க டிராவல் ஆகுதுன்னு கேக்குறேன். எங்க இருந்து எங்க ரீச் ஆகுது, எங்க ஸ்டார்ட் ஆகுது, எங்க ரீச் ஆகுது? ஏர் மீடியம்ல இருந்து கிளாஸ் மீடியம். அவ்வளவுதான். ஃப்ரம் ஏர்ல இருந்து கிளாஸ். இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல தெளிவா இருந்தீங்கன்னா தப்பு பண்ண மாட்டீங்க. ரைட், இதுக்கு பதில் சொல்லுங்க. டபிள்யூனா வாட்டர். ஏர்ல இருந்து வாட்டருக்கு லைட் போகுது. எப்படி படிக்கணும்? refractive index of water with respect to air. Refractive index of water with respect to air. இத சொல்லுங்க. லைட் எங்க இருந்து எங்க போகுது முதல்ல? சார் வாட்டர்ல இருந்து கிளாஸுக்கு போகுது. எப்படி படிக்கணும்? refractive index of glass with respect to water sir. Water, right. Yes sir. ஒரே நிமிஷம். இத படிங்க. refractive index of water with respect to glass sir. glassல இருந்து வாட்டருக்கு போகுது. அவ்வளவுதான். சோ அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி சிம்பிள் போட்டா லைட் எங்க இருந்து எங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியணும். இங்க என்ன இருக்கோ அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, மேல என்ன இருக்கோ அங்க ரீச் ஆகுது. சூப்பரா சொன்னீங்க எல்லாருமே. இப்ப பதில் சொல்லுங்க. refractive index of second medium with respect to first equals to sin I by sin r. இதுதான் ஸ்னெல்ஸ் லா. இதை நீங்க ஸ்கூல்ல 10th மியூ ஈக்குவல் டு sin I by sin r படிச்ச ஞாபகம் உங்களுக்கு இருக்கும். அங்க படிச்சது எல்லாத்தையும் மறந்துரு. சூப்பரா புதுசா சொல்லித்தரேன். ஸோ மியூ 2 பை மியூ 1 ஈக்குவல் டு sin I by sin r எங்களுக்கு தெரியும் சார். ஆனா இந்த இடத்துல ஏன் நாங்க மியூன்னு அது படிச்சோம்? மியூ 1 ஏர் மீடியம், மியூ 2 ஏதோ ஒரு மீடியம், டென்சர் மீடியம். அப்ப டென்சர் மீடியம் மியூ, ஏர் மீடியம் சார் இப்பதான் சொன்னாங்க 1. அப்ப மியூ ஈக்குவல் டு sin I by sin r. அங்க டைரக்டா மியூ ஈக்குவல் டு sin I by sin r னு 10th படிச்சிருப்பீங்க. refractive index equal to sin of angle of incidence to the sin of angle of refraction னா ஸ்னெல்ஸ் லான்னு எழுதிருப்பீங்க. இப்படிதான் எழுத கத்துக்கணும். எங்க மீடியத்துல இருந்து போகுது, எந்த மீடியத்துக்கு ரீச் ஆகுதுன்னு கத்துக்கணும். ரைட்டா? திரும்ப எங்க கூட வாங்களேன். இப்ப refractive index of air 1, refractive index of water 4/3, refractive index of glass 3/2. இதெல்லாம் யாரு தெரியுமா? இதுக்கு பேரு அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அப்படின்னா என்னங்க சார்? அப்சல்யூட்னா ஏரோடது மட்டும், வாட்டரோடது மட்டும். ஃப்ரம் ஏர்ல இருந்து ஏர் டு வாட்டர் 4/3 தானே. ஏன்னா ஏரோடது 1, வாட்டரோடது 4/3. 4/3/1 4/3 தான். ஏர் டு கிளாஸ் 3/2 தான். ஏன்னா ஏரோடது 1. இதுல அப்சல்யூட்னா அவனோடது மட்டும், வாட்டரோடது மட்டும் 4/3, கிளாஸோடது மட்டும் 3/2, ஏரோடது மட்டும் 1. இதுக்கு பேரு அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரைட்டா? இப்ப சொல்லி தர போறது ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அப்படின்னா என்னங்க சார்? ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ரெண்டுமே வேற வேற மீடியமா இருக்கும். இங்க பாருங்களேன். ரிலேட்டிவ்னா refractive index of glass with respect to water. இதுக்கு என்ன அர்த்தம்? ரெண்டுமே மீடியம், டென்சர் மீடியம். ஸோ கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர்னா இது எப்படி எழுதணும்? மியூ ஜி பை மியூ டபிள்யூன்னு எழுதணும். ரெஃபரன்ஸ் எங்க? ஏர்ல இருந்து போறதா காமிச்சிக்கணும். மேல கிளாஸோடது 3/2, வாட்டரோடது 4/3. சால்வ் பண்ணீங்கன்னா 3/2 இன்ட்டு 3/4 மல்டிபிகேஷன் போட்டிருக்கேன், தெரியும் உங்களுக்கு. 9/8.
9/8 கத்துக்கிட்டீங்களா? அப்போ 9/8 greater than 1 தானே, 9/8 greater than. அப்ப என்ன கத்துக்கிறீங்கன்னா ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மேபி greater than 1ஆவும் இருக்கலாம். எவ்வளவு? 9/8. இனிமேல் எங்கெல்லாம் μg w பாக்குறீங்களோ அங்கெல்லாம் டைரக்டா 9/8 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. எல்லாம் உங்க ப்ராப்ளம் சால்விங் வரும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப வாட்டர் மட்டும் கேட்டா 4/3 சொல்றேன்ல, கிளாஸ் மட்டும் கேட்டா 3/2 சொல்றேன்ல, கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் கேட்டா 9/8. ரைட்டா? இதுக்கு பேரு ரிலேட்டிவ் ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ்னா ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியம் யார் கிடையாதுங்க. அடுத்தது ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு கிளாஸ். இப்ப மியூ டபிள்யூ பை மியூ ஜி, மியூ டபிள்யூக்கு 4/3, மியூ ஜிக்கு 3/2, அதனால 8/9 லெஸ் தென் 1. இப்போ ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு கிளாஸ் லெஸ் தென் 1 இருக்கலாம். இதோட வேல்யூ சரியா 8/9 இருக்கும். நீங்க தான் புரிஞ்சுக்கணும் எங்க இருந்து எங்க போகுது. இப்போ ஃப்ரம் டு ரொம்ப கவனமா இருக்கணும். மேல இந்த மியூக்கு பக்கத்துல இருக்கிறது 2, மியூ கால் கீழே இருக்கிறது ஃப்ரம் G2W, லைட் ஃப்ரம் கிளாஸ் டு வாட்டர். கரெக்டா? ஸோ அந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ரைட்டா? அடுத்தது சரி, மற்ற ஃபார்முலாக்குள்ள இருக்கும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட். கவனி. இன்னும் உனக்கு ரொம்ப ஈஸியா புரிய வைக்கிறேன். இப்போ இது ஒரு ஏர் மீடியம், இது வந்து ஏதோ ஒரு மீடியம், டென்சர் மீடியம். உங்களோட புரிதலுக்காக நான் மியூ ஏன்னு எழுதிக்கிறேன். யாரா கூப்பிட்டீங்களா? நோ சார். நோ, ரைட். இது மியூ மீடியம், மியூ எம்னு எடுத்துக்குவா, மியூ எம். லைட்டு ஏர் மீடியத்துல இருந்து ஏதோ ஒரு மீடியத்துக்கு போகுது. கோணலாம் போட்டேன், கோச்சிக்காத. இதுக்கு ஸ்னெல்ஸ்லா எழுதுக்கப்பான்னு சொன்னா உங்களுக்கு புரியும். மியூ ஏ சைன் ஐ ஈக்குவல் டு மியூ எம் சைன் ஆர். இது ஏர் மீடியம், இது ஏதோ ஒரு மீடியம், டென்சர் மீடியம். அப்ப ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டென்சர் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் மீடியம் எனக்கு வேணும். அதனால சைன் ஐ பை சைன் ஆர். இது இவ்வளோ நேரம் நீங்க படிச்ச ஈக்குவேஷன். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? ஸ்பீட் ஆஃப் லைட். முதல்ல ஸ்பீட் ஆஃப் லைட் தெரியும் தானே உங்க எல்லாருக்குமே. ஸ்பீட் ஆஃப் லைட் சீன் பயன்படுத்தணும். சி உங்க எல்லாருக்குமே தெரியும், 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட் நம்ம லைட்டோட ஸ்பீடு. பெர் செகண்டுக்கு 3 × 10⁸ மீட்டர் டிராவல் ஆகுது. யார் மீடியம்ன்றதுனால சிஏ, ஏதோ ஒரு மீடியம்ன்றதுனால சிஎம். அப்ப இந்த இடத்துல சிஏ பை சிஎம். உங்களுக்கு தெரியுமா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் டு தி ஏர் வேணும்னா சிஏ பை சிஎம். எனக்கு ஒரு விஷயம் தெரியணும், மியூக்கும் சிக்கும் என்ன சம்பந்தம், அதாவது மியூக்கும் வெலாசிட்டிக்கும் என்ன சம்பந்தம் பார்த்து சொல்லுங்க. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சார். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா? பதில் சொல்லுங்க பா. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா? டைரக்ட்லி சார். டைரக்ட்லியா? பார்த்து சொல்லு. மியூ எம் இங்க இருக்குமா, சிஎம் இங்க இருக்கு. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சார். அவ்வளவுதான். மியூ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/v. உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கவா? மியூன்னா எப்பவுமே டிராஃபிக்னு தெரிஞ்சுக்கோங்க. மியூன்னா டிராஃபிக். ரைட்டா? அப்ப டிராஃபிக்ல ஸ்பீட் எப்படிப்பா இருக்கும்? கம்மியா தானே இருக்கும். அப்ப ரேரர் மீடியத்துல தான் ஸ்பீடு அதிகமா இருக்கும், டென்சர் மீடியத்துல ஸ்பீடு கம்மியா தான் இருக்கும். இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கும் வெலாசிட்டிக்கும் என்னடா சம்பந்தம் இனிமேல் உன்னை கூப்பிட்டு கேட்டா, சரி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், அதை எல்லாருக்கும் புரிய வைங்க. டிராஃபிக்ல ஸ்பீடு கம்மியா தான் இருக்கும். நீ யோசிச்சு பாரு, டார்ச் லைட் ஏர்ல பிரஸ் பண்றீங்க 3 × 10⁸. அதே வாட்டர்ல இருந்து பிரஸ் பண்ணீங்கன்னா 3 × 10⁸ இருக்காது, அதை விட கம்மியா தான் இருக்கும். நம்மளன்னா இங்க ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் வேணும்னா ஸ்பீட் ஆஃப் ஏர் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர். ஸ்பீட் ஆஃப் ஏர் உங்க எல்லாருக்கும் தெரியும், 3 × 10⁸. ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வாட்டர்ல தெரியாது. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் 4/3, ஏரோடது 1. சால்வ் பண்ணு. எனக்கு VW தான் வேணும். VW தான் வேணும்னா 3 × 10⁸ பை இந்த 4/3 அப்படியே வந்துருமா? 4/3 அப்படியே வந்துருச்சுன்னா 3 மேல போயிடும். ஸோ 9 × 10⁸ பை 4. 2 பாயிண்ட் ஆன்சர் வருதா பாருங்க. ஏற்கனவே ஏர்ல 3 பாயிண்ட், ஆனா வாட்டர்ல பாருங்க 2 பாயிண்ட். அப்ப என்ன அர்த்தம்? வாட்டர்ல போனாலோ வேற எந்த மீடியத்துல போனாலும் ஸ்பீடு குறையும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி. கத்துக்கிட்டீங்களா? இன்னும் புரிய வைக்கிறவாங்களே.
இப்போ இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம்னா ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் ஃபர்ஸ்ட் மீடியம் தான் யாரு. இப்போ எங்கெல்லாம் 1 பாக்குறீங்களோ அது யாருன்னு புரிஞ்சுக்கோங்க, எங்கெல்லாம் 2 பாக்குறீங்களோ அது மீடியம்னு புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? இல்லைன்னா ஒன்று பண்ணலாம், ஒரு நிமிஷம் இதை தெளிவாக கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துட்டேன்னா ரிஃப்ராக்ஷன்ல நீங்க கஷ்டப்படவே மாட்டீங்க. பசங்க தப்பு பண்ற இடம் இங்கே தான். சின்ன சின்ன விஷயங்கள் கவனம் இல்லாத தப்பு பண்ணிடுவீங்க. மியூக்கு மியூ இதுக்கு 1, ஏன்னா இது யார் மீடியம், மேல இருக்கிறது எனி மீடியம், அதனால மியூ. இவ்வளோ நேரம் சிஏ பை சிஎம்னு சொன்னேன், இப்போ சி பை வின்னு சொல்றேன். என்ன அர்த்தம்? சி யார்ல, வி மீடியம்ல. கத்துக்கிட்டீங்களா? உங்களுக்கு இன்னொரு ரகசியம் தெரியுமா? இது ஒரு லைட்னு வச்சுக்கோங்களேன், இந்த லைட்டோட ஃப்ரீக்வன்சி நியூ. இந்த சிம்பிள் படி பார்த்துருக்கீங்களா? இதுக்கு பேரு நியூ, இதுக்கு பேரு லாம்டா. லாம்டா உனக்கு நல்லா தெரியும். சில புக்ல ஃப்ரீக்வன்சிக்கு என் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க நியூ பயன்படுத்திக்கோங்க, என் பயன்படுத்திக்கோங்க, எஃப் பயன்படுத்திக்கோங்க, யாரும் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஒரு லைட்டோட ஃப்ரீக்வன்சியையும் வேவ் லென்த்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அந்த லைட்டோட ஸ்பீடு உங்களுக்கு கிடைச்சிரும். சூப்பரா இல்ல? ஒரு லைட்டோட ஃப்ரீக்வன்சி, ஒரு லைட்டோட வேவ் லென்த் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு கிடைச்சிரும். வி 11th சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வி ஈக்குவல் டு என் லாம்டான்னு சொல்லி கொடுத்தேன், வேவ்ஸ் லெசன்ல சொல்லி கொடுத்தேன். ஸ்பீடு வேணும்னா ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வேவ் லென்த். நீ நம்பலன்னா வி ஈக்குவல் டு என் லாம்டா. என் ஃப்ரீக்வன்சி 1 பை டைம் பீரியட், இது மீட்டர். அப்போ வெலாசிட்டி மீட்டர் பெர் செகண்ட் தானே. லாம்டாவுக்கு யூனிட் மீட்டர், ஃப்ரீக்வன்சிக்கு 1 பை டைம் பீரியட் செகண்ட், மீட்டர் பெர் செகண்ட் யாரோடது? வெலாசிட்டி தானே. தெரியலன்னா டைமென்ஷன் வச்சு கண்டுபிடி. அப்ப ஸ்பீடுக்கு நியூ லாம்டான்னு எழுதலாமா? இங்க வாங்களேன். அப்ப மியூ ஈக்குவல் டு சி பை வி நியூ லாம்டா ஏ பை நியூ லாம்டா எம். இந்த இடத்துல நீங்க என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும், எதுக்காக ஃப்ரீக்வன்சிக்கு ஏஎம்னு எழுதல? ஏன் எழுதல? யாராவது ட்ரை பண்ணு. ஏன் ஃப்ரீக்வன்சிக்கு ஏஎம்னு எழுதல? ட்ரை பண்ணுங்க. ஏன் ஏஎம்னு எழுதலன்னு கேட்கிறேன். அப்படின்னா ஃப்ரீக்வன்சி என்ன ஆகலன்னு அர்த்தம்? சேஞ்ச் ஆகலன்னா பிசிக்ஸ்ல ஒரு வேர்ட் இருக்கு, சூப்பரா சொல்லிட்டீங்க. அப்ப ரீஃப்ராக்ஷன் அப்ப ஃப்ரீக்வன்சி மாறுமா? ரீஃப்ராக்ஷன் ஃப்ரீக்வன்சி மாறாது. உங்களுக்கு தெரியுமா? ரீஃப்ராக்ஷன் அப்ப எல்லாம் சேஞ்ச் ஆகும். ஸ்பீடு சேஞ்ச் ஆகும், வேவ்லென்த் சேஞ்ச் ஆகும், இன்டென்சிட்டி சேஞ்ச் ஆகும், எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஆனா பாழா போன இந்த ஃப்ரீக்வன்சி மட்டும் மாறாது. அப்ப ஃப்ரீக்வன்சி கேன்சல் ஆயிடுச்சா? ஃப்ரீக்வன்சி சூப்பரா கேன்சல் ஆயிடுச்சு பாரு. இனிமேல் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு ஃபார்முலா சொல்லுங்கப்பான்னு உங்களை கேட்டா நீங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா சொல்லணும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் மியூ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா sin i by sin r, இல்லைன்னா சி பை வி, இல்லைன்னா லாம்டா ஏ பை லாம்டா எம். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? மியூவும் வியும் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். ஆமா சார், டிராஃபிக்ல ஸ்பீடா போக முடியாது. அதே மாதிரி மியூவும் லாம்டாவும் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். என்னது? மியூ யாரோடது? மீடியத்தோடது. லாம்டா எம் மீடியத்தோடது. அப்ப மியூ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு வேவ் லென்த். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருந்தா வேவ் லென்த் கம்மியா இருக்கும், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருந்தா ஸ்பீடு கம்மியா இருக்கும். இதுல ரொம்ப ஃபெமிலியரா 2 நீட் சம் இருக்கு. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் கேட்டாங்கன்னா v1 by v2ன்னு சம் போடணும். இப்போ மியூ 1ஓட வேல்யூ கொடுத்துருவாங்க, v1ஓட வேல்யூ கொடுத்துருவாங்க, v2ஓட வேல்யூ கொடுத்துருவாங்க, மியூ 2 ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி மியூ 2 by மியூ 1 வேணும்னா லாம்டா 1 by லாம்டா 2ல சம் போடணும். இதுலயும் மியூ 2 கொடுத்துட்டு மியூ 1 கொடுத்துட்டு லாம்டா 1 கொடுத்துட்டு லாம்டா 2 கொஷினா கேட்பாங்க. ரைட்டா? ஸோ இங்க 2 விஷயம் இந்த ஸ்கிரீன்ல நீங்க பதிவு பண்ணிக்கணும். டிராபிக் அதிகமா இருந்தா ஸ்பீடு கம்மியா இருக்கும். அப்ப ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கும் ஸ்பீடுக்கும் என்னடா சம்பந்தம்? இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் சார். வேவ் லென்த்துக்கும் மியூக்கும் என்ன சம்பந்தம்? இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். அப்ப மியூ ஈக்குவல் டு sin i by sin r, லாம்டா ஏ பை லாம்டா எம், சிஏ பை சிஎம். இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக நான் வீன் போட்டிருக்கேன். உனக்கு இதுவும் பிடிக்கலன்னா சிஎம்னு யூஸ் பண்ணிக்கோ. ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். அப்ப ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு ஃபார்முலா எனக்கு வேணும்னு கேட்டா இந்த நாள் முதல்
ஸோ மியூ ஈக்குவல் டு சைன் ஐ பை சைன் ஆர் ஒரு ஃபார்ம்ல, லாம்டா ஏ பை லாம்டா எம் ஒரு ஃபார்ம்ல, சிஏ பை சிஎம் ஒரு ஃபார்ம்ல, ஃபைனலா ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட் முடிவு பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஸோ ரிஃப்ராக்ஷன் உள்ள வந்துட்டோம். சூப்பர். அப்சல்யூட்னா என்ன? அவங்களோடது. ரிலேட்டிவ்னா என்ன? ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியம் போகுது. ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் மீடியம் ஒன் அனதர் அப்படி இருந்தா அதுக்கு பேரு ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு அர்த்தம். ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட். ரீஃப்ராக்ஷன் அப்ப ஃப்ரீக்வன்சி மாறாது. ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கும் வெலாசிட்டியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் வேவ் லென்த்தும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப ஸ்பீடும் வேவ் லென்த்தும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். v இஸ் ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா. லாம்டா அதிகமா இருந்தா ஸ்பீட் அதிகமா இருக்கும். இப்ப நீங்க டிராபிக் போயிருக்கீங்க, பார்த்துருப்பீங்க, பாண்டிச்சேரி பசங்களுக்கு தெரியும். ஸோ ஐஜி சிக்னல் இருக்கு, ரெட் கலர் போட்டிருக்காங்கன்னா நீங்க ரொம்ப தூரம் ஆரியாஸ்க்கு முன்னாடியே அது உங்களுக்கு நல்லா தெரியும். காரணம் ரெட்டோட வேவ் லென்த் ஜாஸ்தி. இப்போ ரெட் கலரோட வேவ் லென்த் ஜாஸ்தினா அது ரொம்ப வேகமா டிராவல் பண்ணி வந்து உங்களை ரீச் ஆயிடும். அதனாலதான் ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய ரெட் கலர் கூட நமக்கு தெரியுது. தெரியுதா? ரைட். படையப்பா படம் பார்த்தீங்களா? அதுல சௌந்தர்யா வந்து ரெட் கலர் சாரி கட்டிட்டு வந்திருப்பாங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்காகன்னா நீலாம்பரி அவங்க அந்த மாடை வந்து முட்டை விடுறதுக்காக ரெட் கலர் சாரி அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்களும் காலெல்லாம் வந்து பயபக்தியோட போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வருவாங்க. அந்த மாடு அவங்கள துரத்தும். ஏன்னா மாட்டுக்கு ரெட் கலர் சாரி பிடிக்காதான். அந்த பார்த்துருக்கீங்களே? அது அது ரைட்டான்னு சொல்லி பார்க்கும். சும்மா பேசு, நான் தானே. அது கரெக்டா அந்த கான்செப்ட்? எஸ் சார். ஏன் வர்ஷிகா கரெக்ட்? ரெட் கலர் பார்த்தா மாடு பிடிக்காதா? நீ இப்ப தெரியல சார். இல்ல எஸ்ன்னு சொன்னல, அப்ப சொல்லு. இப்ப நாளைக்கு தெரியல சார். ரெட் கலர் ட்ரெஸ் போற, மாடு முட்டுதான்னு பார்த்துட்டு என்கிட்ட சொல்றேன். சொல்லுங்க, ரைட்டா? ஓகே. நான் உங்கள்ட்ட தானே கேட்கிறேன், நான் தானே. எவ்வளவு ஜாலியா வேணாலும் பேசலாம்ல, பதில் சொல்லு. சௌந்தர்யாவை மாடு துரத்துனது சரியா தப்பா? நீ சொல்லலைன்னா அடுத்த கிளாஸ் அவ்வளவுதான் இன்னைக்கு. நீ பிசிக்ஸ் பதில் சொன்னாலும் பரவாயில்ல, இந்த ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டினுக்கு இப்ப நீங்க பதில் சொல்லியே ஆகணும். பதில் சொல்லு. நேகா, உன் கருத்து என்ன? சரி, நான் உகாண்டால மாட்டை பார்த்ததே இல்லைன்றியா? தெரியல சார், நீ விட்டுருங்க, அப்ரூவர் ஆயிரன்றியா? ரைட். ஆக்சுவலா அந்த கான்செப்ட் ரொம்ப தப்பு. ஸோ மாட்டோட கண்களுக்கு கலர்ஸ் தெரியாதுன்ற அடிப்படையான விஷயத்த நீங்க கத்துக்கணும். ஸ்பெக்டாகுலர்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த கலரை மாட்டுக்கு வந்து ஒன்று கருப்பு தெரியும், வெள்ளை தெரியும், பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் தான் தெரியும். அது பழைய காலத்து டிவி ஓடுற மாதிரி தான் அது கண்களுக்கு தெரியும். அதுக்கு ரெட் கலரோ கிரீன் கலரோ எல்லோ கலரோ நம்ம போயிட்டு ஷாப்ல எடுக்கிற மாதிரி கலர் கலரா ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி அந்த கலர்லாம் தெரியாது சுத்தமா. அது தப்பு. முழுக்க முழுக்க பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அதை வச்சிருக்காங்க. நம்மளும் பார்த்து ரஜினி வந்து அந்த கவரை மெரிச்சு அதை ஸ்டாப் பண்ணும்பொழுது நம்ம எல்லாரும் கைத்தட்டி கொண்டாடி சிரிச்சிட்டு இருந்திருக்கோம். ஸோ அதுல இருக்கக்கூடிய சயின்ஸ் சுத்தமா தப்பு. என்னன்னா அதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான் தெரியும், ரெட் கலர் சாரி இல்லை. நீ என்ன கலர் சாரி கட்டு போனாலும் சாதாரணமா மாடு துரத்தமே தவிர ரெட் கலருக்காக எல்லாம் துரத்தாது. ரைட்டா? எதுக்கு இந்த கதை வந்தது? வேவ் லென்த் ஆஃப் ரெட் ஜாஸ்தி, அதனால அதோட ஸ்பீடும் ஜாஸ்தியா இருக்குன்னு கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஒரு நிமிஷம். இப்ப நான் ஒரு சம் போடுறேன், அதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லிட்டு நீங்க கிளம்பலாம். அவ்வளவுதான். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ல ஓரளவு இந்த பேசிக்ஸ் ஃபுல்லா முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்ப அடுத்து ஸ்டார்ட் பண்ணா அது மட்டும் 8:30 வரைக்கும் போயிட்டு இருக்கும். பரவாயில்ல, ஃப்ளோவாகவே போகலாம். இந்த இடம் μ1, இந்த இடம் μ2. μ2 வந்து ஷியரா வாட்டர், μ1 வந்து ஏர் மீடியம் சொல்லிட்டேன். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 30 டிகிரி. ஆரோட வேல்யூ எனக்கு தெரியாது. யாராவது ஆர் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. உங்களுக்கான நேரம் 30 செகண்ட். சீக்கிரம். ஆன்சர் போடுங்க. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன்? த்ரீ பை ஃபோர் சார். யாரோடது? ஆரோடதா?
டேய் நான் கேக்குறது ஆங்கிள் sin inverse of 3/4 sir. sin inverse of 3/4 னு ஒரு பதில் வந்திருக்கு. இது ரைட்டா தப்பா செக் பண்ணுங்க. மத்தவங்களோட பதில் என்ன? சொல்லுங்க பா, மத்தவங்களோட பதில் என்ன? செக் பண்ணிடுவோமா? I இருக்கு 2/3 sir. Sorry sir. sin inverse of 2/3. வசந்த் என்னாச்சு? ரைட் பை sin inverse of 2/3 னு ஒரு பதில் வந்திருக்கு. பா செக் Yes sir, பண்ணிடுவோமா? sir. 2/3 only sir. ரைட் பை சரி செக் பண்ணிடலாம். பா தெரியாதவங்க கவனிங்க. I இருக்கு, R தெரியாது, mu1 தெரியும், mu2 வாட்டர்னு சார் தெளிவா சொல்லிட்டாங்க. refractive index of second medium with respect to first equal to formula sin I by sin R. ஜெனரல் ஈக்குவேஷன் எழுதிட்டீங்களா? refractive index of second medium 4/3 ஷியரா வாட்டர் by 1 எழுத தேவையில்லை. sin angle of incidence 30 degree. sin R எங்களுக்கு தெரியாது சார். sin R தேடி தான் போயிட்டு இருக்கோம். இப்போ sin R மட்டும் லெஃப்ட்ல எடுத்துக்கோங்க. sin 30 மேல 1/2. sin R அப்படியே தான் கீழே இறங்கணும். 3/4 மாத்தி போடக்கூடாது. ஏன்னா மல்டிபிகேஷன்ல இருந்து டிவிஷனுக்கு வருது. அப்படியே 4/3 3 மேல போயிடும். ஆன்சர் 3/8 வாயை தரங்க. எஸ் சார். அப்புறம் ஏன் 3/4 2/3? வசந்த் நீ என்ன பண்ணன்னு சொல்லவா? 2 கேன்சல் பண்ணி வச்சிருக்க தெரியுதா? 3/8 வந்திருக்கா? இல்ல நான் தப்பு பண்ணிருக்கேன்? Yes sir. பதில் சொல்லுங்க. Yes sir. ரைட் 3/8 தான் ரைட். அப்ப sin R equal to 3/8, R equal to sin inverse of 3/8. நான் இன்னும் சம்புலர பெருசாலாம் போகல, சின்னதா உங்களுக்கு இந்த டேட்டா எடுக்க தெரியுதான்னு பார்த்துன்னு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இதே கொஸ்டின் mu1 ஏர், mu2 வாட்டர், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் வேணும் எனக்கு, cm வேணும். பதில் சொல்லுங்க. அதே 30 செகண்ட். So 2.25 into 10 to the power 8. 2.2 நல்லா சொல்லுங்க. 2.25 into 10 to the power 8. Sir. 2.2 ஓகே செக் பண்ணிடுவோமா? இப்போ சிஎம் கேட்டிருக்கேன் இல்லையா? சிஎம்னா ஸ்பீட் ஆஃப் லைட் அண்ட் மீடியம் கேட்டிருக்கேன். அப்போ ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் மீடியம் ஈக்குவல் டு CA/CMனு சொல்லிட்டேன். சிஎம் தேடி போயிட்டு இருக்கேன். இது ஏர் மீடியம் 1, வாட்டர் மீடியம் 4/3. CA ஸ்பீட் ஆஃப் லைட் கொடுக்க மாட்டாங்க, நீ தான் தெரிஞ்சுக்கணும். 3 × 10⁸ பை மீடியம். அப்போ சிஎம் வேணும்னா 3 × 10⁸ by 4/3, 9 × 10⁸ by 4. அடிச்சிங்கன்னா 2 4s are 8, மீதி 1 10, 2 4s are 8 into 10⁸ மீட்டர்/செகண்ட். ஒரு விஷயத்தை கவனிச்சியா? கண்டிப்பா எந்த ஆன்சரும் 3க்கு மேல போகாது. காரணம் ஸ்பீட் ஆஃப் லைட் 3 × 10⁸ தான் மேக்ஸிமம். இப்போ ரீஃப்ராக்ஷனை ஹேண்டில் பண்ண கத்துக்கணும், ஸ்னெல்ஸ் லா எழுத தெரியணும். ரைட், இங்க வாங்களேன். இது வந்து ஒரு கிளாஸ் லேப், கத்துக்கோங்க. கிளாஸ் லேப் நான் தெளிவா சொல்லிட்டேன். கிளாஸ் லேப் நார்மல் லைன், லைட்டு டிராவல் ஆகுது, ரீஃப்ராக்டிவ் ஆங்கிள் ஷார்ப்பா 45 டிகிரி, ஆர் வந்து 45 டிகிரி, ஏர் மீடியத்துல இருந்து வருது. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வேணும். 30 செகண்ட் தான், சீக்கிரம். ஆன்சர் என்ன? So sin inverse 3/2 root 2, sir. sin inverse 3/2 root 2, sir. sin inverse 3/√2 2 root 2, sir. 2√2 வந்திருக்கு. மத்தவங்களோடது ரைட், நான் ஹெல்ப் பண்ணுவா. ஸோ இந்த இடம் mu1 இல்லை,
ஏன் இந்த சம்முக்குலாம் திணறீங்க? μ1 sin i ஈக்குவல் டு μ2 sin r. sin ஐயை தேடி தான் போயிட்டு இருக்கேன். அப்ப sin ஐயே ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. μ2 கிளாஸ் மீடியம் 3/2. இது ஏர் மீடியம் 1 அங்கேயே விட்டு வந்துடுங்க, கூட்டே போகாதீங்க. sin r sin 45 டிகிரி. அப்ப 3/2 1/√2 கரெக்டாதாமா சொன்னீங்க. அப்ப sin i ஈக்குவல் டு 3/2√2. i ஈக்குவல் டு sin inverse of 3/√2. ஸோ உங்க குரூப்ல ஒரு கொஸ்டின் போட்டிருக்கேன் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 28. கொஸ்டின் நம்பர் 28 எல்லாரும் பாரு. 28 கொஸ்டின் டேட்டா எடுத்து கொடுத்துறேன், ஆன்சர் வேணும் எனக்கு. வெலாசிட்டி ஆஃப் லைட் அண்ட் கிளாஸ் whose refract index 1.5. கிளாஸோட ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் 1.5. வெலாசிட்டி ஆஃப் கிளாஸ் வந்து 2 × 10⁸. இன் செர்டைன் லிக்விட், ஏதோ ஒரு லிக்விட்ல ஸ்பீட் வந்து 2.5 × 10⁸. அப்ப ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் லிக்விட் கேட்குறாங்க. ஆன்சர் 0.64, 0.80, 1.20, 1.44. கண்டிப்பா ட்ரை பண்ணு, சொல்லி கொடுத்தது தான் எல்லாமே. ஆப்ஷன் 3 அம்மா 1.20. 1.2. வேற 1.2 சீக்கிரம். டைம் அவுட், அவ்வளவுதான். நான் எப்பவுமே உன்கிட்ட சொல்லியிருக்கேன், ஸ்பீடுக்கும் ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லியிருக்கேன். ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் லிக்விட் கேட்டிருக்கிறதுனால அதை மேலே எழுதிக்கோங்க. ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் லிக்விட் பை ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வேணும்னா ஸ்பீட் ஆஃப் கிளாஸ் பை ஸ்பீட் ஆஃப் லிக்விட். இதோட தான் ஐடியா. μ2 / μ1 ஈக்குவல் டு v1 / v2. அதனாலதான் தெளிவா எல் ஜி எல்லாம் ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோன்னு சொல்றது. ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் லிக்விட் தெரியாது, கிளாஸோடது 1.5. 1.5னா கடுப்பா இருக்கும் சால்வ் பண்றதுக்கு. 3/2 போட்டுக்கோ. வெலாசிட்டி கிளாஸ்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2 × 10⁸. 2 × 10⁸. லிக்விட்ல 2.5 × 10⁸. 10⁸ போயிடுது. அப்ப இதை வந்து 4/5 எடுத்துக்கலாமா? 4/5. ஓகே. அப்ப μL வேணும்னா 4/5 × 3/2. 3/2 அப்படியே அந்த பக்கம் போயிடுமா? இது 2 ஆயிடுச்சா? 6/5. 6/5 ஆன்சர் தான் 6/5 போடு. 6/5 நம்பரா சொல்லியிருந்தாங்கன்னா 1 மீதி 10 1.2. இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் அன்னோன் லிக்விட் 1.2. வாட்டரா இருந்தா சொல்லிடுவேன் 4/3, கிளாஸா இருந்தா சொல்லிடுவேன் 3/2. அவர் அன்னோன் லிக்விட்ன்றதுனால இந்த மாதிரி ஆன்சரும் கண்டிப்பா வரும். கத்துக்கிட்டீங்களா? ரைட், ஒரே நிமிஷம்.